ஹலோ, நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி டே 1 சீரீஸ் நம்ம பேசிக்லேருந்து போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, வணக்கம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை ஹிந்தியில் நமஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பேர் என்ன? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆப்கா நாம் கியா ஹே. இப்போ உங்களோட அப்படின்னா ஆப்கா, பேருக்கு நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா கியா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களோட பேர் என்ன அப்படின்னா ஆப்கா நாம் கியா ஹே. இப்போ நம்ம ஆன்சர் அதுக்கு நம்மளோட பேர் சொல்லணும் பார்த்தீங்களா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லிக்கலாமா? அப்போ என்னோட அப்படின்னா மேரா. ஸோ பேருக்கு நம்ம நாம் போட்டுக்கலாம். அப்போ மேரா நாம். ஸோ உங்கள் பேரை சொல்லிக்கணும். இப்போ அடுத்தது உங்களோட வயசு என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உங்களோட அப்படின்னா ஆப்கா, வயசுக்கு உமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்கா உமர் கியா ஹே. அதே போல் தான் எப்படி நம்ம பேர் சொன்னோம், அதே போல் தான் என்னோடய வயசு அப்படின்னு சொல்லும்போது மேரா உமர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வயசை சொல்லிக்கணும். இப்போ நீங்கள் மற்றவங்கள பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, ஆப் கைசே ஹைன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஆப் கைசே ஹைன். இப்போ நம்ம ஆன்சர் பண்ணோம்ல, ஸோ அப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே அச்சா ஹூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நிறைய இடத்துல நம்ம கடைக்கு போகிறோம், இப்போ சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்கணும் அப்படின்னா, கானா கைசா ஹே. சாப்பாடு அப்படின்னா கானா, எப்படி இருக்குன்னா கைசா ஹே சொல்லிக்கலாம். அப்போ கானா கைசா ஹே. அதே போல் இப்போ வந்துட்டு ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா, கப்படா கைசா ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் சொல்லணும் பார்த்தீங்களா, அப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிறது சேம் அச்சா ஹேன்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் சேம் அதே தான். இப்போ ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அந்த மாதிரி வரும்போது, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம நான் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த நான் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல இப்போ ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னா கப்படா அச்சா ஹே, இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் வேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கப்படாக்கு பதிலாக இங்கிலீஷ் வேர்டு ட்ரெஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ ட்ரெஸ் அச்சா ஹே. சாப்பாடு நல்லா இருக்குது, அப்போ ஃபுட் அச்சா ஹே, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அச்சா நெஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் நல்லா இல்லை, அப்போ ட்ரெஸ் அச்சா நெஹி ஹே. ஃபுட்டு நல்லா இல்லை, அப்போ ஃபுட் அச்சா நெஹி ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா பொஹாத் அச்சா ஹே. ரொம்ப அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் பொஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா பொஹாத் அச்சா ஹே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நான் ஆன்லைனில் ஸ்போக்கன் ஹிந்தியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஆன்லைனில் என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.